இன்றைக்கி நான் ஒரு சிம்பிள் மொபிலிட்டி டெஸ்ட் பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்களால் இதை ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ண முடியுதா இல்லை பண்ண முடியலையா. பண்ண முடியுதுன்னா ஓகே ஃபைன், நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் இது வராமல் இருக்கிறதுக்கு இப்போலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் பண்ண முடியலன்னா நீங்கள் கம்பல்சரியாக இதை பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இப்போ நான் பண்ண போகிற டெஸ்ட் டோ டிசோசியேஷன் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்டில் நம்ம கிரேட்டட் டோவை கீழே வச்சுட்டு மற்ற எல்லா டோவையும் நம்ம லிஃப்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம கிரேட்டட் டோவை லிஃப்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா டோஸும் நம்ம கீழே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஒரு சிலரால் ஸ்பெசிஃபிக்காக டோவை லிஃப்டே பண்ணவே முடியாது. கிரேட்டட் டோவை லிஃப்ட் பண்ணணும்னு லிஃப்ட் பண்ண முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து காம்பன்சேட் பண்ணி லிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த டெஸ்ட்டில் ஃபெயில். உங்களால் தானாக லிஃப்ட் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ஹேண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு டோவை லிஃப்ட் பண்ணி பாருங்கள். இதுவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வித்தின் அ மந்த் ஆர் ஸோ உங்களுக்கும் இது நேச்சுரலாக வித்தவுட் எனி சப்போர்ட் நீங்களாக லிம்பை மூவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு பேர் டோ கர்ல்ஸ். இந்த மாதிரி டோஸை இன்வர்டாக கர்ல் பண்ணிவிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேனிங் ஆஃப் டோஸை சைட் வேஸாக அப்படி ஃபேன் பண்ணிவிட்டு விடுங்க. தேர்ட் எக்ஸசைஸ் ஹீல் ரேஸ். இந்த மாதிரி ஹீலை ரேஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக கீழே இறக்கணும். ஒரு வால் சப்போர்ட்டை பிடிச்சிட்டு இனிஷியலாக பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பண்ண போகிறது ஆங்கிள் லிஃப்ட் ஆஃப். இந்த மாதிரி உங்கள் ஆங்கிளை நீங்கள் லிஃப்ட் பண்ணணும். இதுக்கும் நீங்கள் வால் சப்போர்ட் எடுத்துக்கிட்டால் அது வில் பி பெட்டர். அடுத்து நம்ம பண்ணுறது டோ லிஃப்ட். இந்த மாதிரி டோஸை லிஃப்ட் பண்ணிவிட்டு இறக்குங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல பேஸ் ஆஃப் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ பேஸ் ஆஃப் சப்போர்ட் நல்லா இருந்தாவே உங்களோட பேலன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆனாலே உங்களுக்கு ட்ரிப் அண்ட் ஃபால்ன்ற ஈவெண்ட் ரொம்பவே ப்ரிவெண்ட் ஆகும். அதுக்கப்புறமா உங்களோட வாக்கிங் பேட்டர்ன் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் நிற்கிற பொசிஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆனாலே நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.